பாண்டே, என்னையா? நீ மாற ரூமுக்கு வெளியவே இரு. ரூமை விட்டு வெளியே வந்த உடனே எனக்கு தகவல் சொல்லு. என்னானாலும் சரி, நானே அவனை என் கையால போடுறேன். சொல்லுங்கப்பா. ஒண்ணுமில்லப்பா, என்னமோ தெரியல, உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் போல தோணுச்சு, அதான் வந்தோம். ஆயுசு 100. 100 வருஷத்துக்கு நீ நல்லா இருப்பையா. சரி பேராண்டி, நீ படுத்துக்கியா, நாங்க வாரோம். என்னடா? ஒன்றும் இல்லை, சும்மாதான். நீ கூட இருந்து தொணன்னு பேசி அவன் தூக்கத்தை கெடுத்துறாத. அவன் இன்னைக்கு நல்லா தூங்கட்டும், அவனை தொந்தரவு பண்ணாத. வாங்க போலாம். டேய், ஏன்டா இவ்வளோ லேட்டு? அவங்க என்னை விட்டா தானே வர முடியும். சரி போலாமா? அண்ணே, அவசியம் போய் தான் ஆகணுமா? மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்காத, போகணும் அவ்வளோதான். சரிண்ணே, ஒரு 5 நிமிஷம் இரு. அவங்க எல்லாரும் ரூமுக்கு போட்டோம், அப்புறம் போகலாம். அண்ணனும் தம்பியும் இந்நேரத்தில் எங்க போறாங்க? ஏய், சீக்கிரம் வண்டி ஸ்டார்ட் பண்ணு. அண்ணே, இங்கே ஸ்டார்ட் பண்ணா யாராவது வந்துடுவாங்க, நம்ம வெளியே போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. அம்மா, நகை கடை எங்க இருக்குன்னு சொன்னேன்? சிவகங்கையில் அண்ணே. திறந்துருப்பாங்கல்ல? கண்டிப்பா, முதலாளியே சொல்லியிருக்காங்க. அடைப்பாங்களா? சரி, சீக்கிரம் வண்டி போலாம். சிவகங்கைக்கு போறீங்களா? வெச்சிக்கிறோம். அழகரே, கொஞ்ச நேரமா தூங்கலாமியா? இல்லடா, அந்த மாறனை ஏதாவது செய்யற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. நடு ராத்திரி ஆயிடுச்சியா, விடிஞ்சா கல்யாணம். இதுக்கு மேல என்னத்த பண்ண முடியும் சொல்லு? விடியா, பண்றதா இருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏதாவது பண்ணியிருக்கணும். கடைசி நிமிஷத்துல வந்துட்டு அழகுரு, என்னடா லட்டு மாதிரி ஒரு மேட்ரு சிக்கி இருக்கு. என்னடா சொல்ற? மாறன் வெற்றி 2 பேருமே இப்ப மண்டபத்துல இல்ல. பிறகு 2 பேரும் சிவகங்கைக்கு போறாங்க. இப்பதான் கிளம்புனாங்க. அவங்க போனதும் உங்ககிட்ட தகவல் சொல்ல ஓடி வர. எதுலடா போனாங்க? பைக்ல தான்யா. வெற்றி ஓட்ட மாற பின்னாடி உட்காந்துக்கிட்டு போறான். சூப்பரு, இது போதுமே. அவங்கள இதை வச்சுட்டு என்னையா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சாலை விபத்தில் புது மாப்பிள்ளை பலி, திருமணம் தடைப்பட்டது. நியூஸ் பேப்பர்ல படிச்சதில்ல? இந்த நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல் எல்லாம் யாரை நம்பி பொழப்பு நடத்துறாங்கன்னு நினைக்கிற? நம்மள மாதிரி வில்லைங்களை நம்பி தான்டா. அப்பதான் கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்னு 24 மணி நேரம் பரபரப்பா நியூஸ் போட முடியும். நாட்டுல ஒரு கெட்டதுமே நடக்கலன்னு வையே, அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? கடையை சாத்திட்டு போக வேண்டியதாண்டியே. அப்ப அவங்களுக்கெல்லாம் நாம வேலை தரணுமா இல்லையா? அப்பதான் மேலூரில் பரபரப்பு. நள்ளிரவில் புது மாப்பிள்ளை டமால், நடக்கவிருந்த கல்யாணம் டுமில் அப்படின்னு நியூஸ் போட முடியும்.
என்ன மருதே, நான் சொல்றது புரியுதுல்ல? பக்காவா புரியுது அழகரே. இலை, உங்க செங்கசூளையில லாரி இருக்கும்ல? ஆமாயா. அதுல மேலூர் சிவகங்கை பைபாஸ்க்கு ஒரு லாரி எடுத்துட்டு வர சொல்லு. ஒரு 2 பேரை லாரி டயர்ல நசுக்கி கொள்ள வேண்டியது இருக்கு. உடனே சொல்லிடுவோம். ஹலோ, சொல்லுங்கண்ணே. பசுபதியா? ஆமாண்ணே, பசுபதி தான் பேசுறேன். உடனே நம்ம லாரியில ஒன்று எடுத்துக்கிட்டு மேலூர் பைபாஸ்ல சிவகங்கை ரோட்டுக்கு வந்துரு. சரிண்ணே. முக்கியமான மேட்ரு. ஓ அப்படியாண்ணே? விவரத்தை வேற யார்கிட்டயும் சொல்லாத. சரிண்ணே. சீக்கிரமா வந்துரு. வந்துடுறேண்ணே. மாறா, நீ மண்டபத்துக்கு உள்ளேயே இருந்ததுனால என்னால ஒன்றும் பண்ண முடியல. இப்ப கோட்டை தாண்டி வெளியே வந்துட்டல, இனி உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன். உன் தம்பி கூட சேர்ந்து சாகிறதுக்கு தயாராயிரு. நினச்சேன் இன்னும் ஃபோன் பண்ணலையேன்னு. பண்ணிட்டான். வேகமா ஓட்டு. அண்ணே ஏற்கனவே 80ல் போய்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலெல்லாம் அந்த ரோட்ல ஓட்ட முடியாது. அப்பா நல்ல வேலை, கால் கட் ஆயிடுச்சு. வேகமா போ. விட மாட்டாளே. எடுத்து பேச வேண்டியதானே? இந்த நேரத்துல யாரை கேட்டு நீ மண்டபத்தை விட்டு வெளியே காலை வச்சேன்னு கேட்பான். ஐயோ நீ போ. அப்ப மாப்பிள்ள மண்டபத்தை விட்டு வந்தது தப்புன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன்டா. போறியா? என்ன பிள்ள? மாற நைட் என்ன மாடியில மீட் பண்ணணும்னு சொன்னாரு. சரி வருவான்னு கேட்க ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு ஏன் டென்ஷன் ஆற? குளிச்சிட்டு இருப்பாரா இருக்கும், வந்தவொடனே ஃபோன் பண்ண போறாரு. அதானே. அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாத உன்னால? என்னம்மா எதுக்கு இந்த திடீர் சந்திப்பு? ஏதானோ ஒத்திகையா? என்ன ஒத்திகையா? இல்ல நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படத்துக்கு இன்னைக்கு சின்ன ட்ரெய்லர் பார்க்க போறீங்களான்னு கேட்டேன். என்னடி எனக்கு எதுவும் புரியல. அகிலா உங்க அக்காவுக்கு புரியலையாம்டி? நம்பிட்டோம். ஏய் 2 பேரும் என்கிட்ட மிதி வாங்க போறீங்க. அவர் ஒன்றும் என்ன ரொமான்ஸ் பண்றதுக்கு கூப்பிடல. எனக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணுமா, அதுக்காக தான் என்ன வர சொன்னாரு. ஓ ஏஹே ஓ. என்ன ஓஹோ ஏஹே? ஏன் அகிலா அது என்ன கிஃப்டா இருக்கும்? LOVE லவ் தாமா, KISS கிஸ் தாமா. வேணா ஊத வேணா பிகிலு தான், எகிரி போகும் டகிலு தான். அழகா நாளைக்கோ இல்ல நாளானிக்கோ அவங்களுக்கு கிஃப்டை வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி அர்த்த ராத்திரியில திருடங்க மாதிரி ரகசியமா போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தேவையா? தேவைதான்டா. மலருக்காக ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறப்போ இது போதும் அப்படின்ற எண்ணம் என் மனசுல வந்ததே கிடையாது. அவளுக்காக இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றது மட்டும்தான் தோணும். இந்த அர்த்தராத்திரியில ரிஸ்க் எடுத்து போறதெல்லாம் எனக்கு பெருசா தெரியலடா. காலமெல்லாம் அவளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணாலும் இது பத்தாது, இன்னும் செய்யணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருக்கும். ஓஹோ, அவ்வளோ காதலா? அதையும்
தாண்டுன்னு ஒரு ஃபீலிங்டா வெற்றி. அவ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவடா. அவ அன்புக்கு ஈடா என் உசிரியே கொடுத்தாலும் 7 ஜென்மம் அவளுக்கு பணிவிட செஞ்சாலும் அது ஈடாகாதுடா. நான் அவளை வெறும் என் காதலியா மட்டும் பார்க்கல, அன்புன்ற அடிப்படையை வச்சு பார்த்தா அவ எனக்கு இன்னொரு அம்மா. அழகுன்னு வச்சு பார்த்தா அவ என் தேவதை. அறிவை வச்சு பார்த்தா அவ என் ஆசம். பண்பையும் குணத்தையும் வச்சு பார்த்தா அவ என் தோழி. இப்படி அவ எனக்குள்ள எல்லாமாவும் நிறைஞ்சிருக்காடா. ரொம்ப பாசக்காரிடா அவ. நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு நம்ம எல்லாரையும் விட அதிகமா ஆசைப்பட்டது அவதான். அதுக்காக கோயில் கோயிலா சுத்திருக்கா அவ. நம்ம வீட்டு பெரியவங்க மேலெல்லாம் அம்புட்டு மரியாதை அவளுக்கு. நீ வேணா பாரு, நம்ம வீட்டை ஒரு கோயில் மாதிரி ஆக்கிடுவா அவ. அப்போ தினமும் புளியோதரை தானா? டேய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேனே, கோச்சிக்காத. என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான்டா. இந்த வாழ்க்கை முழுக்க நானும் சரி, நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சரி, அவளை சந்தோஷமா பார்த்துக்கணும். என் மலர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான்டா. அவ்வளோதானே, விடு. 24 மணி நேரமா அவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கலாம். போதுமா? போடா. ஹலோ பசுபதி அண்ணா, நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டானே. வெயிட் பண்ணியா, 2 நிமிஷம் வந்துட்டே இருக்கோம். சரிங்கண்ணா. ம். வணக்கண்ணா. பசுபதி, வண்டி நம்பரை மாத்தினியா? இல்லை மாத்திட்டேண்ணே, இது மெட்ராஸ் நம்பரு. பங்கே, வண்டி ரெடி. சூப்பர்ரா. மாப்ள, ஆளு யாருன்னு விவரத்தை மட்டும் சொல்லு, மத்தது பசுபதியை பாத்துக்குவாரு. சாவி என்ன பங்கே? செய்கையை இன்னைக்கு அண்ணன் செய்ய போறது இல்லடா, நானே செய்ய போறேன். யோ, உனக்கு எதுக்கு இந்த ரிஸ்க்? பாண்டி, இது மத்த விஷயம் மாதிரி இல்லடா. இது என்னோட சொந்த பிரச்சனை. மாறன நானே செஞ்சாதான் என் மனசு ஆறும். அதோட திருப்தியே வேற. எனக்கு அந்த திருப்தி வேணும். சாவியை கொடுங்க. வண்டி ஓட தெரியுமா உங்களுக்கு? பங்க விட்டா ஃப்ளைட்டை விட்டுவாப்ல. லாரி ஓட்டுறதான பெரிய விஷயமா? நீ சாவி கொடு. சரி, என்னங்கண்ணா? அதுக்கு மீறி பிரச்சனைனா ஓட்ட தெரியாதனால தான் ஏற்றிவிட்டோன்னு சொல்லிக்கலாம். என்ன பங்கு? இந்தாயா சாவி. மருது, நீ நைத்தாம்பட்டி விளக்குல நின்று அவங்க வந்தது தகவல் சொல்லு. சரியா? பாண்டி, நீ கோட்டனத்தம்பட்டி விளக்குல நில்லு. அவங்க உன்னைய தாண்டினதும் உடனே எனக்கு தகவல் சொல்லு. கண்டிப்பா உனக்கு சொல்றேன். நான் வெள்ளலூர் விளக்குல வச்சு அவங்க கதையவே முடிச்சிடுறேன். சரியா? ம். ஜெய் மாறா, இன்னும் நீயும் உன் தம்பியும் உயிரோடு இருக்க போறது 1/2 மணி நேரமோ இல்ல 1 மணி நேரமோ தான். சாகரத்துக்கு காத்துக்கிட்டு. பசுபதி, வண்டியில ஏறு. ஆ.
சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, மேடம் சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். ஆமா, என்ன பாக்குறீங்க? லேடிஸ் ரிங். அங்க போங்க. போனேன். டேய் வா. அண்ணே நீ போன, நான் இங்கே இருக்கேன். ம் சரி உட்கார். ப்ளீஸ். போட்டு பார்க்கலாம். இது நல்லா இல்ல. என்ன டைட்டா இருக்கு. என்னங்க, இது ரொம்ப பெருசா இருக்கு, லூஸா இருக்கு. ஒரு மோதிரத்துக்கு இவ்வளோ ஃபீல் பண்றானே. இது நல்லா இருக்கு, ஆனா வேற ஆப்ஷன் பார்க்கலாமா? இது ஆப்ஷன்ல வைங்க. சூப்பரா இருக்கு. இதுதான் என்னோட கிஃப்ட். அண்ணே இந்த ரிங்கை பில் பண்ணுங்கண்ணே. கொடுங்க, நான் இதை பாக்ஸ்ல வச்சு தரேன். இல்ல பாக்ஸ் வேணாண்ணா, விரல்லே போட்டுக்கிறேன். சரி கொடுங்க, நான் பில் போட்டு தரேன். கேஷ் கவுண்டர்ல பே பண்ணுங்க. ஓகே. வெற்றி, இதுதான் நான் மலருக்காக வாங்கியிருக்க கிஃப்ட். எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணே, செம்மையா இருக்கு. தேங்க்ஸ்டா. மாறா, எங்க காணோம்? இவன் தூங்காம எங்க போனா? மாறா, மாறா, இங்கேயும் இல்ல. எங்க போனா அவன்? டேய் புகழ், இங்க வாடா. என்னம்மா? மாறா எங்கடா போனா? மாற ரூம்ல இல்லையா? ரூம்ல யாருமே இல்ல. இந்த நேரத்துல எங்கடா போனா அவன்? வெற்றி எங்க இருக்கான்? வெளியே இதே கனி கூட பேசிட்டு இருக்கான். இங்கே பாரு, கிஃப்ட் தொலைஞ்சிருச்சு அது இதுன்னு யார்கிட்டயும் எதுவும் சொல்லிட்டு இருக்காத. நான் வெற்றியை பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், இந்த வெற்றி வேற அவனை பார்க்க வந்தான்டா. அவனை ஏதாவது பாருக்கு கூட்டிட்டு போய் அவனை குடிக்க வைக்க போறான். கல்யாண மாப்பிளடா அவன். மாற அப்படிலாம் போக மாட்டாமா, நீ கவலைப்படாத. எங்கடா போயிருப்பான்? அவன் தூக்க வரலன்னு புலம்பிட்டு இருந்தான். மாடியில் எங்கேயாவது வாக்கிங் போயிருப்பான். நான் போய் பார்த்து அவனை தூங்க வைக்கிறேன். நீ கவலைப்படாம போ. கொஞ்சம் பாருடா, வெளியில எங்கேயாவது போயிட போறான்டா. நான் அண்ணாவை பாத்துக்கிறேம்மா. உன்னை பார்த்தா தான் ரொம்ப டயர்டா இருக்கு. நீ போய் தூங்கு. போமா. டேய், புகழ் ஃபோன் பண்றான்டா. எடுத்து பேசுனேன். சொல்றா. எங்கனே இருக்க? பக்கத்துல தான்டா இருக்கேன். பக்கத்துலனா எங்க? டேய்,
பக்கத்துல தான்டா வந்துகிட்டே இருக்கேன். என்ன காத்தடிக்குது? வண்டி ஓட்டிட்டு இருக்கியா? நான் ஓட்டல, வெற்றி தான் ஓட்டுறான். 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிட்டு இருக்கீங்களா? என்ன விளையாடுறீங்களா? இங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. டேய் டேய் டேய், கத்தி ஊரை கூட்டிடாதடா. நாங்க வந்துகிட்டே இருக்கோம், இப்போ வந்துருவோம். இப்போ எதுக்கு நீங்க வெளியே போனீங்க? முக்கியமான வேலையா வெளியே வந்தோம். அது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துருவோம்டா, ஒரு 10 நிமிஷம் தான். சரி, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டேய், நாங்க வெளியே இருக்கோன்னு யார்ட்டையும் சொல்லிடாத. சரி, கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து வாங்க. பாய். என் தம்பினா தம்பி தான். உம்மா. இந்த பாசம்லாம் பொங்காத, நான் வைக்கிறேன். சீக்கிரம் வா. சரிடா சரிடா, பாய்டா தம்பி. பாய்ண்ணா. டேய், கொஞ்சம் சீக்கிரம் தான் போயேன். 60ல போயிட்டு இருக்கேன். அப்போ 80ல போ.